அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்ட்டான கம கமன்னு நல்ல வாசனை வரா மாதிரி சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக சீ ஃபுட் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மீன் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பட் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணாலும் டோட்டல் அந்த குழம்போட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எந்த சொதப்பல்களும் இல்லாமல் எப்படி சூப்பராக இந்த மீன் குழம்பு செய்யதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக நீங்கள் எந்த மீன் வாங்குறீங்களோ அதை வாங்கிக்கிங்க. நான் இன்றைக்கி இந்த கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுக்கும்போது நிறைய ஓவராக கரைச்சி எடுக்க வேணாம். ஒரு 2 3 தண்ணி போட்டு கரைச்சி எடுத்தால் போதும். நம்ம ரொம்ப ஓவராக அந்த புளியை கரைச்சி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாவே வராது. ஸோ ஒரு 2 3 டைம்ஸ் எப்போவுமே புளியை நீங்கள் கரைச்சி எடுக்கும்போது ஒரு 2 3 தடவை வாஷ் பண்ணி கரைச்சி எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த மீனில் இந்த கழுவி வச்ச மீனில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த புளி தண்ணி, இந்த மசாலா இது எல்லாமே இந்த மீனில் நல்லா கோட் ஆகட்டும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வாசனை வர அளவுக்கு. ஓவராக ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ தேவைப்படாது. ஃபைனலாக இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3த்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது வெங்காயம் விட தக்காளி அதிகமாக போடுங்க. இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா வெடித்த உடனே ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 5 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம்ல அது இதில் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை ஒரு 4 பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மீன் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணி ப்ளஸ் அந்த பச்சை மிளகாய், அந்த மீனை மட்டும் தனியாக அந்த பவுல்லே அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். நான் கல் உப்பு தான் போடுறேன். அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கருவேப்பிலை போட்டுக்குங்க. காம்போடு போடுங்க கருவேப்பிலை. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி காம்போடு போடும்போது மீன் குழம்புல இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இது இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், மேலே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இப்போ ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராக குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த வெந்தயம் ப்ளஸ் ஜீரகம், அந்த பவுடர் இதில் போட்டுக்கலாம். வெந்தயம் ஜீரகம் பவுட்ரு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட வாசனையே வீடு ஃபுல்லாக கமக்குதுங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல் இருக்குது இந்த மீன் குழம்பு. ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ நம்ம டேஸ்டியான சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மீன் வாங்கினா நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.